ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் காஃபி கேக் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம இதில் எந்த விதமான எசன்ஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, குக்கர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து மற்ற திங்ஸையும் அளந்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடலெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, அந்த ஃப்ளேவரே கெடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா ஜலிச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு காஃபியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கெட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்தாச்சு. இப்போது 2 முட்டை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். முட்டையை வந்து எப்போவுமே நீங்கள் டைரெக்டாக வந்து உடச்சி ஊற்றாதீங்க, சில முட்டை கெட்டு கூட போயிருக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துடும். இப்போ வந்து இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு அண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இனிப்பு சுவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவு கூட நீங்கள் வந்து சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறலாங்க. நம்ம இதில் எந்த விதமான எசன்ஸுமே சேர்க்கலைங்க. உங்களுக்கு எசன்ஸ் சேர்க்கலன்றனால முட்டையோட வாசம் அடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கவே அடிக்காது. நல்லா அந்த காஃபியோட ஃப்ளேவர் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த எக்கோட ஸ்மெல் வரவே வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் சமமாக தடவிக்கோங்க. எண்ணெய் நல்லா சமமாக தடவினதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஷேஃப்க்கு ஏற்ற மாதிரிக்கு ஒரு பட்டர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா கவலையை விட்டுருங்க. ஏன்னா நம்மளோட பசங்களோட நோட் புக்கில் A4 ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து சுட்டுட்டு அது மேலே வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவிட்டீங்க அப்படின்னா ஹோம்மேட் பட்டர் ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வெரி வெரி சிம்பிள் மெத்தட். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இதில் ஊற்றியாச்சு. அப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே வந்து ஹீட் பண்ணணும்லாம் கிடையாது. உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமும் வேணாம், ஹை ஃப்ளேமும் வேணாம், மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 20 to 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான காஃபி கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கத்தியை வச்சு உள்ளே குத்தி பார்க்க போகிறேன். கத்தியில் எதுவும் ஒட்டாமல் வருதானோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சொட்டு கூட ஒட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அப்படியே வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வந்து நல்லா அது சூடு ஆறுற வரைக்கும் அதை ஃப்ரீயாக விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கேக்கை வந்து வெளியில் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த ஓரத்தை வந்து நம்ம வந்து நல்லா எடுத்து விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு பாத்திரத்து வந்து விழுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் வந்து சூப்பராக வரப்போகுது. மேலே ஒரு 2 தட்டு தட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். வாவ், நம்மளோட கேக் வந்து நல்லா ஓட்டாமல் சூப்பராக வந்துச்சு. அந்த பட்டர் ஷீட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட காஃபி கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கேக்கை வந்து நல்லா கட் பண்ணி பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா? வாங்க கட் பண்ணுறேன். வாவ், எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கேவும். எல்லாருமே வந்து வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஈஸியாக எல்லாராலையும் பண்ணிட முடியும். பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.